இந்த டீ கடை வைப் நல்லாருக்கும். விஷயம் பேக்ரவுண்ட்ல ஏதோ ஒரு பிஹைண்ட் த சீன் மாரி ஏதோ ஓடிட்டு இருக்கும். பட் ஆனா அந்த ஒரு டீ கடை, இந்த ஒரு காஃபி கடை, இதுக்கு போனா கொஞ்சம் வந்து காமா இருக்கும். நார்மலா நம்ம ஊர்லலாம் இருக்கும்ல. நல்லா ரோட்டு ஓரத்துல ஒரு நல்ல டீ கடை. ஃபர்ஸ்ட் டே வந்து நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த கடை நல்லா செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானே போயிட்டு தனியா உட்காந்து சரி காஃபி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ₹20 அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே போடுங்கக்கா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா ஃபர்ஸ்ட் நான் அவங்கள பார்த்தோன்னே கொஞ்சம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி திரும்புறேன். ஒரு 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 படத்துலலாம் ஒரு சீன் இருக்குல்ல இப்படி வந்து அவங்க சைகையிலேயே நாங்க சொன்னோன்னே எனக்கு ஐயோ தப்பான கடைக்கு வந்துட்டோமோ அப்படிலாம் தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் குடிச்சிட்டு ₹20 கொடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் வந்து எனக்கு ஏதோ ஓடிட்டு இருக்கு மனசு. இது ஏன் இப்படி ஆச்சு? இது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம்ல நான் அந்த அக்கா கடைக்கு போனேன். டீ அப்படின்னு சொன்னேன். அதனால அவங்களே எடுத்து வந்து குடுத்தாங்க. என்ன என்ன ஏதாவது யோசிக்கிறியாமா அப்படின்னு கேட்டேன். சிரிச்சுட்டே கேட்டேன். ஒண்ணும் இல்லக்கா ஏதோ சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு. சரி சரி. டீயை குடிச்சு முடிச்சுட்டு ஓகே டீ எவ்வளோக்குன்னா ₹20 அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா ₹15 அப்படின்னாங்க. அது என்ன டீ விலை மட்டும் காஃபி பவுடர் விலை அதிகம்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபன்னியா பேசுனாங்க. கொஞ்சம் பேசினோம். லைஃப்ல என்னோட லைஃப்ல அந்த அன்னைக்கு நான் யோசிச்ச விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அத வந்து ஒரு செகண்ட்ல இப்படி மாத்துனாங்க. அதான் ஒண்ணும் இல்ல அப்படியே போ. அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி எனக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ் நல்லா இருந்தது.